வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்கலாம்னா, பறவைகள் சரணாலயம் 2026 படி தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிக்கையின்படி எத்தனை பறவைகள் சரணாலயங்கள் மற்றும் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம். 2026 படி மொத்தம் 17 பறவைகள் சரணாலயங்கள் உள்ளன. சரிங்களா? அதில் எது புதிதாக அறிவிக்கப்பட்டது, மேலும் பழைய இதற்கு முன்னாடி இருந்த பறவைகள் சரணாலயங்களும் அதோடைய ஆண்டுகளும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எல்லாருக்கும் தெரியும். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரத்தில் இருக்குது. 1936 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்தது வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம். வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இது 1977 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அடுத்தது பழவேற்காடு. சரிங்களா? பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம். பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் இது பார்த்திங்கன்னா திருவள்ளூர். சரிங்களா? திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. இது 1980 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அடுத்தது கரிக்கிளி பறவைகள் சரணாலயம். சரிங்களா? கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் இது காஞ்சிபுரத்தில் இருக்குது. இது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1989 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அடுத்தது கஞ்சிரங்குளம். சரிங்களா? காஞ்சிரங்குளம்னு சொல்லுவாங்க. புக்கில் கஞ்சிரங்குளம்னு இருக்கும். இது காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம். இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது 1989 ஆண்டு இதுவும் அறிவிக்கப்பட்டது. அடுத்தது சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம். சரிங்களா? சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம். சரிங்களா? இது 1989 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அடுத்தது கூந்தன்குளம். சரிங்களா? கூந்தன்குளம் காடன்குளம் பறவைகள் சரணாலயம். கூந்தன்குளம் காடன்குளம் பறவைகள் சரணாலயம் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1994 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அடுத்தது உதயமார்த்தாண்டம் பறவைகள் சரணாலயம். இது திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது உதயமார்த்தாண்டம் பறவைகள் சரணாலயம் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது எப்போ அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1994 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அடுத்தது வடுவூர் பறவைகள் சரணாலயம். வடுவூர் பறவைகள் சரணாலயம் இது திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1999 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அடுத்தது கரைவெட்டி பறவைகள் சரணாலயம். கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் இது அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1999 ஆண்டு இதுவும் அறிவிக்கப்பட்டது. அடுத்தது வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். வெள்ளோடு எந்த மாவட்டத்தில் இருக்குங்க? உங்களுக்கே தெரியும், ஈரோடு. நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு பறவை சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. மேல் செல்வனூர் கீழே செல்வனூர். சரிங்களா? மேலே செல்வனூர் புக்கில் மேல் செல்வனூர்னு தான் இருக்கும். மேலே செல்வனூர் கீழே செல்வனூர் பறவைகள் சரணாலயம் இதுவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 2010 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அடுத்தது தீர்த்தங்கல். சரிங்களா? தீர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 2010 ஆண்டு இதுவும் அறிவிக்கப்பட்டது. அடுத்தது சக்கரக்கோட்டை. சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 2012 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அடுத்தது ஒசூடு ஏரி பறவைகள் சரணாலயம் இது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 2015 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இது வரைக்கும் புத்தகத்தில் இருக்கும். அடுத்தது எந்தெந்த பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டதுன்னு பாருங்கள். கழுவேலி பறவைகள் சரணாலயம். கழுவேலி 16வது சரணாலயமாக கழுவேலி பறவைகள் சரணாலயம் இது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 2021 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அடுத்தது நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம். நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் இப்போதைக்கு கடைசியாக அறிவிக்கப்பட்ட 17வது பறவைகள் சரணாலயமாக இது இருக்குது. திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 2022 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. கேள்விகள் எப்படி வேணாலும் கேட்பாங்க. இப்போ உதாரணத்திற்கு முதலில் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட சரணாலயம் எது? முதலில் அறிவிக்கப்பட்ட சரணாலயம் எதுங்க? வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். அடுத்தது கடைசியாக அறிவிக்கப்பட்ட சரணாலயம் எது அப்படின்னு கேட்பாங்க. கடைசியாக அறிவிக்கப்பட்ட சரணாலயம் நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் அப்படி கேட்கலாம். அடுத்து அப்படி இல்லையா, இந்த மாவட்டத்தில் எந்த சரணாலயம் அமைந்துள்ளது? இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு சரணாலயம் தான் இருக்கும்.
இப்போ அரியலூர் மாவட்டத்தில் எந்த பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது? அரியலூர் மாவட்டத்தில் எது அமைந்துள்ளது? கரைவெட்டிய பறவைகள் சரணாலயம். அப்படி இல்லையா, வடுவூர் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அப்படி அது இந்த மாதிரி கேட்பாங்க. இன்னும் உங்களுக்கு வித்தியாசமாக கேட்கணுன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயங்களில் பொருந்தாததை காண்க, இப்படியும் கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி கேட்பாங்க. இது வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாப்பிக்கு. அது போக வனவிலங்கு சரணாலயங்களும் இது போல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதற்கு முந்தைய வீடியோ, அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.